வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பைனாப்பிள் புலாவ் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. 3 ஸ்பூன் நெய், 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை ஃபஸ்ட்டு சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஆயில் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? அதில் 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 5 துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஆயிலில் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இது கூட 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இது கூடவே நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே புதினா மல்லி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குடை மிளகாய் 1 கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அன்னாசி பழம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையுமே சேர்த்துக்கலாம். இது கூட மசாலா சேர்த்துக்கலாங்க. 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு விருப்பம்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுறலாம். சர்க்கரை சேர்க்கிறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த புலாவ் வந்து இனிப்பு காரம் எல்லாமே கலந்து தாங்க இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த டம்ளரில் 2 டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 10 நிமிஷமாக ஊற விட்டுருக்கோங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணீர் சேர்த்துக்கலாம். 3 அல்லது 3¼ டம்ளர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணீர் சேர்த்துட்டோம்.
நம்ம வதக்கும் பொழுது அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியில் இருக்க தண்ணீரை நல்லா வடிச்சிட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டோங்க. இது போல் கொதி வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் நம்ம சாதம் வேக வச்சோன்னா நல்லா ஜூஸியாக இருக்குங்க சாதம். இப்போ நம்ம தம் போடுற ஸ்டேஜ் வந்தாச்சுங்க. இது போல் தண்ணி வற்றின பிறகு இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். புதினா மல்லி சேர்த்துக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டே பொரிச்சு வச்சோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மூடிடலாம். மேலே வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஃபுல் சிம்மில் ஸ்டவ் வச்சுருக்கோம். 10 நிமிஷத்துக்கு ஃபுல் சிம்மில் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தம் எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள் சாப்பாடு. நல்ல உதிரியாக சாதம் வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டான சூப்பரான அன்னாசி பழம் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.